الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس وارض بما قسم الله لك تكن أغنى الناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உரித்தாட்டும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லே பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு தரீகாக்களுடைய மஷாயிஹ்மார்களுடைய கரத்தை கைபிடித்து பையத்து செய்த கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, நாம் எல்லாம் ஷவ்வால் மாதத்தில் ஹிஜ்ரி 1447வது வருஷம் இன்று பிறை 16வது நாளிலே நாம் இருக்கிறோம். இதே போன்ற ஒரு ஷவ்வால் மாதம் பிறை 3 நமக்கெல்லாம் தெரிந்த இஸ்லாத்துடைய இரண்டாவது யுத்தமாக மதீனாவிலே உஹது யுத்தம் நடைபெற்றது. உஹது மலை அடிவாரத்தில் மக்காவுக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜி போனவங்க தெரியும். மஸ்ஜிது நபவியில் இந்த வெளியே வரும் பொழுதே பிரமாண்டமான மலை காணும். அதுதான் உஹது மலை. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது தனி தங்கமாகிற மலை. அப்படிப்பட்ட அந்த மலை அடிவாரத்தில் நடைபெற்றுதான் அந்த உஹது மலை. அந்த உஹது மலை அடிவாரத்தில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சாச்சா என்ற உறவு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை விட 2 வயது மூத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் நண்பர்கள் போன்று ஒரே குடும்பத்திலே வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்னவங்களும் பால்குடி சகோதரர்களும் தான். சோய்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடம் 2 பேருமே வாழ் குடிச்சிருக்காங்க. அப்ப சகோதரர் என்ற உறவும் தான், நண்பர்கள் என்ற உறவும் தான். இப்படி சின்ன வயதில் இருந்தே பிறந்து வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட 40வது வயதில அவங்க இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறாங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. நீண்ட நேரம் பயான் தந்தும் இல்ல, கொஞ்ச நேரம் தான் லோஹரோடு இன்ஷால்லா பயானும் முடிஞ்சிடும். லோஹருக்கு டைம் ஆகிட்டு. அதனால முதலாவது நான், அப்புறம் நீங்க எங்களுக்கு என்ன பிழையோ அதை திருத்தி கொள்வோம். பிழையை திருத்தி ஈமான பரிசுத்தமாக்கி எப்பயோ ஒரு நாள் மௌத்தாக போற அந்த மௌத்து தூய்மையான மௌத்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சங்கியான திருமுகத்தை பார்த்து கொண்டே நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சொல்லி இருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவோடே நல்ல மௌத்தையும் வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து வைப்பானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு, அருமையான பேரன்பு பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க 40ஆம் வயதில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த டைம்ல கண்மணி நாயகத்துடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. வராட்டிலும் கூட அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற எதிர்த்தரப்பு அதிலிக்காலே அவங்க ஏதாவது ஒன்று சொன்னா போதும், ஹிண்டடிச்சா போதும், முறைச்சி பார்த்தா போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நோவிச்சதுக்கு அதற்குரிய விஷயத்தை பார்த்ததுக்கு பின்னாலதான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய நானட மகனோடு அந்த அளவுக்கு மஹப்பத்தா இருந்தாங்க. அந்த மஹப்பத்துடைய காரணம் தான் அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு பெரிய பலம் வந்துட்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முன்னால ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய இஸ்லாமே அந்த அபூ ஜஹலுடைய கூட்டத்துக்கு பெரிய ஒரு சோகமா போச்சு. இனி அடிக்கிறது, ஏசுறது, திட்டுறது எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. எதுவா இருந்தாலும் தைரியமாக முன்னிருப்பாங்க. ஹை
எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி, அந்த உஹது யுத்தத்தை பத்தி, ஹஜ்ஜி போற டைம்ல, உம்ரா போற டைம்ல, இது போன்ற மஜ்லிஸ்ல அடிக்கடி கேள்விப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். விஷயம் என்ன தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவளை கொண்டாடி கொண்டு இக்கினாங்க. கண்மணி நாயகத்துடைய குடும்பம், அஹ்லு பைத்த மஹப்பத்தி வச்சவங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியப்படுத்தப்பட்டவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமா சொன்னவங்க. இப்ப அவங்கள தான் நாங்க புகழ்ந்து கொண்டு கண்ணியமா இருக்கிறோம். இப்ப அவங்க ஆகப்பெரிய தியாகம் கண்மணி நாயகத்துக்கு, இஸ்லாத்துக்கு, அல்லாஹ்வுக்கா செய்யறாங்க. தாண்ட உயிரே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த எல்லாரையும் விட மிக கொடூரமான முறையில அவங்க உடம்பு சின்ன பின்னமாக பட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விரல்கள், காது, மூக்கு எல்லாம் கண்டமா துண்டு துண்டு அறிஞ்சாங்க. இந்தாண்ட பெண் செஞ்ச அநியாயம் எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த ஷாட்டாவுக்கு அழுத மாதிரி எந்த ஜனாசாவுக்கும் அழல. அழுந்தா சத்தம் போட்டல்ல, கண்ணீர் வடியுது. கண்ணீர் வடி ரஹமத்து. பாப்ப மவுத்து, உம்ம மவுத்து, கண்ணால கண்ணீர் வடியணும், சத்தம் போடப்படாது. அது அந்நிய ஜாஹிலியா காலத்து கூட்டம். கண்ணீர் ரஹமத். அந்த கவலையோட வாழ துஆயிக்கு அது அல்லாஹ் அரிசப்பைத்து தொடும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கவலைப்பட்டாங்க. அந்த கவலைப்பட்ட நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களோட சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள அல்லாஹ் தாண்ட அரிசிக்கு கீழால அஸதுல்லாஹி வ அஸது ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகிய கண்மணி நாயகமே உங்களோட அல்லாஹ்வின் சிங்கம் என்று அல்லாஹ் எழுதிட்டான் என்று, அல்லாஹ்வுடைய சிங்கம் உங்களோட சிங்கம் என்று ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. அப்பதான் கொஞ்சம் கண்ணீர் நின்றது. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு தியாகம் செஞ்ச கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக வருத்தப்பட்ட அப்படிப்பட்ட மஜ்லிஸ்ல நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஸ்ரீதேவிகளே, நாங்க அடுத்தவங்கள மாதிரி அல்ல. நாம நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான, ஆடி போகாத சுன்னத்து வல் ஜமாத் புள்ளியல். அப்படிதானே? பழைய ஆற்ற மாதிரி செயல் நீக்கணும். நானும் தான் பேசுற வேண்டியவங்களுக்கு வேண்டிய மாதிரி பேசிட்டேன். மார்க்கத்தை எல்லாரும் பேசுறாங்க. பேசுற லெவலுக்கு முதலாவது நான், அதுக்கு பின்னால நீங்க. நாங்க அந்த அளவுக்கு இருக்கிறோமா? மார்க்கத்தை ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரை விட மேலாக மதிக்கிறோம் என்று நாவால சொல்றது உண்மையிலே செயல்ல இருக்குதா? எந்த அளவுக்கு அவங்களோட பேர்ல ஸலவாத், எந்த அளவுக்கு அவங்களை பின்பற்றுதல், எந்த அளவுக்கு எங்களோட மனைவி மக்கள் பிழையாக செய்யும் பொழுது அதை திருத்தி இப்படி எல்லாம் இப்படித்தான் நீக்கணும், இப்படிதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு விரும்பினாங்க, இப்படிதான் செஞ்சாங்க, இப்படித்தான் நாங்க செய்யணும் என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு சுன்னத்து வல் ஜமாத்து ஸ்ரீதேவிகளே, தரீக்கத்து பிள்ளைகளே எந்த அளவுக்கு நாங்க நிக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்துல வலது கைய கல்புல தொட்டு கேட்கும். சும்மா பேசிட்டு போறதில்ல. மேமன் ஹோல்ல ஹம்ஸா நாயகத்துல மஜ்லிஸ் அண்டி லோஹர் நிறைய நிறைய பேர் வந்து 200 சஹனையும் சாப்பிட்டுட்டு போற நோக்கம் மட்டுமாக ஈக்கப்படாது. இத்தாமுத்தாம் ஆக பெரிய இபாதத். உணவு அழிங்கோன்னு சொன்னது சும்மா லேசிப்பட்ட இபாதத் அல்ல, ஆக பெரிய இபாதத். அந்த இபாதத்தை செய்கின்ற நாம் எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ்வுடைய தூதராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோட நெருக்கமாக, மஹப்பத்தாக, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று சஹாபாக்களை துயர்ந்து தாபியங்கள், கதா தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள் வந்தார்கள். இவங்களை நேசிக்கிற நாங்க, பேசுகிற நாங்க எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில பிழைகள் திருத்தப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னால ஏசோன்மா, திட்டோன்மா, அபுக்கரண்டு சொன்னோன்மா, மஜ்னூன் சொல்லணுமா, பைத்தியக்காரன், சூனியக்காரன், ஆண் வாரிசு இல்லாதவர் எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டாச்சு. எல்லாம் அந்நியவன் சொன்னது, எல்லாம் குறைஷி காவிர்கள் சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டினாங்களா, ஏசினாங்களா, திருப்பி பேசினாங்களா? அந்த அளவுக்கு பொறுமை. ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ல சஹாபாக்கள் மதீனால இருந்து வராங்க. இன்று அல்-யௌமுல் மல்ஹமா, இன்று மலையில ஒரு கை வாக்கிற நாள். ஏசப்பட்டவங்க, வருத்தப்பட்டவங்க மக்கா பிறந்த மண்ணில இருந்து தாண்ட வீடு, சொத்து, செல்வம், மனைவி, மக்கள் எல்லாம் இல்லாமலாக்கி வீசிய கையும் வெறும் கையுமா மதீனா பேசி திருப்பி மக்கா வெற்றி என்றா எப்படி பலிக்கு வாங்குவோம்? எவ்வளவு தைரியமாயிப்போம், எவ்வளவு உரத்திப்போம், விடுவோமா? எங்கட எதிரி உண்டு, நல்ல சந்தர்ப்பம், நீங்க கையெட்டிப்பீங்களா? எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அதுவும் 2 நாளை பிறகு அணு கொடுத்தது போதா, 2 நாளை பிறகும் சொல்ற அணு கொடுத்தது போதான். சஹாபாக்கள் யௌமுல் மல்ஹமா, இன்று பலிக்கு பலி யுத்தம் செய்யற நாள். நாம கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா? அல் யௌம்
யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு இரக்கம் காட்டுற நாள், ரஹமத்து செய்யற நாள், மன்னிக்கிற நாள். இது யார் சொல்லி தந்த? உலகத்துக்கே ரஹ்மத்தா வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களால மட்டும்தான் சொல்லும். அவங்கதான் சொன்னாங்க. பலிக்கு பலி தீர்க்கேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பார்த்து அபூ சுஃபியான் ஹிஜ்ரத்ல இஸ்லாத்திலே வந்துட்டார். உஹது யுத்தம் பெருசா வெடிக்கிறதுக்கு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக படுகிறதுக்கு அவர் மேனான ஒரு காரணம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பலி தீர்த்திருந்தா அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரா? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைக்கு உண்டா சும்மா பட்ட நெஞ்ச கீறி கிழிச்சு ஈரலை வெளியெடுத்து சப்பி துப்பின ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா செஞ்ச கொடூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னி காட்டி இந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா மாறுவாவா? வஹ்ஷி அவர்தான் மேனால் ஈட்டிய தூரத்தில் நெருங்கி அம்பு எறிவத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா நம்மளவா வீரமுள்ளார். அப்படி அவரைத்தான் லெப்பாட்டி வச்சு கொலை செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அவன் தலைவன் சொன்ன, இங்க வா, நீ இந்த உஹதுல ஹம்ஸாவை ரலியல்லாஹு தஆலா கொண்டுட்டா, நீ இந்த இருந்து உரிமை உடுகிறண்டா, நீ இந்த வேலை செஞ்ச இவ்வளவு லட்சம் தாரண்டா, சும்மி போமா. ஹராம் ஹலால பொறவு ஆக்குற இஸ்லாத்துல ஆட்ரவங்க இருக்கிறாங்களே, ஹராம் ஹலால பொறவு சல்லி வாரண்டா ஆக்கிறது, அப்படித்தானே? அவன் பார்த்தான், அடி ரிலீஸ் ஆகுறா, எவ்வளவு ஜாதி, நான் அந்த வேலையை பார்க்கிறேன்னு அவர்தான் சப்ஜெக்டுக்கு இறங்கினவர். அவர்தான் ஈட்டிய தூரத்திலிருந்து அம்பு எறிஞ்சி அடி வயிற்றுக்கு கீழே கீறி கிழிச்சு அதே இடத்துல ஷஹீதானாங்க. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கொடுத்ததால வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு இவ்வளவு பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவ்வளவு இஸ்லாம் வளர்றதுக்கு காரணமே கண்மன்னாட்ட குணம், மன்னிப்பு கொடுத்தது, பொறுமையாக இருந்தது, விட்டு கொடுத்தது. சுன்னத் வல் ஜமாத் புள்ளிகளே, தரீகத்து சீரவிகளே, முதலாவது நான் என்னகிட்ட கேட்கிற, இது பயம் பண்ணுவதுக்கு எல்பட்டி வச்சத்தால நீங்க ஓடிக்கிட்ட யோசிச்சுக்கோங்க. எங்கட ரத்தம் ஈக்கியாங்களே, எங்கட அண்ணன் தம்பிமார், எங்கட மச்சம்மார், எங்கட உம்மா வாப்பா, எங்கட உம்மட குடும்பம், வாப்பட குடும்பம், இவங்கள ரத்த உறவு, இவங்களோட நாங்க எந்த அளவுக்கு மஹப்பத்தா ஈக்கிறோம், எந்த அளவுக்கு விட்டு கொடுத்தீக்கிறோம். என்ன நானதான் உடுகுறல்ல அவத சரி, அது விளையாடி பாப நாங்க சுன்னத் வல் ஜமாத் நல்ல பிள்ளைகள் சொல்லவே என்ன நானதான். ஆனா அந்த கலையை தரதான் நான் ஒப்பு கொடுக்கல, ஒப்பின வந்து சேரணும். அப்புறம் அவரோட இறக்கம் வேண்டா, சும்மா பேரளவுல சுன்னத் தரிக்கிறது பிள்ளை மனுஷுவாங்க. எங்க பிள்ளையே நாங்க இங்கான் திருத்தோணும். மின்பர்ல ஒரு தேவை இல்ல, மின்பர்ல சொல்ல எல்லா கொள்கவாதிப்பார். இது எங்கட சமூகம் வந்து எங்கட பிள்ளை வந்தீங்க. ஆனால நல்லவங்களா மௌத்தாகணும், எல்லாரும் கண்மணி நாயகத்தை காணணும் பெரிய அவா. ஆனா அவங்களோட நடந்தமாய் நடக்கிறது ரெடி, அது விளையாடி, அது நடக்காது. நீங்க போச்சு கொள்ளவான முதலாவது நான் திருப்பி சொல்றீங்க, நானாம் தடவை சொல்ல போற முதலாவது நான் எனக்கு சொல்றேன், கண்மணி நாயகத்தை காணணும், மதீனாவுக்கு போகணும், அங்க மௌத்தாகணும். நல்ல ஆசையா அந்த ஆசை உள்ள எல்லாருக்கும் கொடுத்து வைப்பாயா. மதீனால மௌத்து கிடைக்கும் என்ற சும்மா லேசிப்பட்ட ஹபீப், அது சும்மா லேசான ஆக்களுக்கு கிடைக்காது. மாத்திரையில் ஒருத்தர் இருந்தாரு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமா, வந்து முபாரக் மாஸ்டர். உண்மையிலே ஆண்டவனே, அந்த மனுஷன் தரிகது புள்ளதான், அது சும்மா சொல்லுற செயல்ல தரிகது புள்ள. அவரு யாரும் குத்தி காட்டுறல்ல, யாரும் மீன் தடிக்க நினைக்கவான. முதலாவது நாங்க எங்களே பிள்ளையை திருத்தி கொண்டு நான் மௌத்தான மௌனான வைத்துட்டாருன்னு எங்களை கபருக்குள்ள நீங்க வாரம் இல்ல ஹபீப், எங்களோட மஹப்பத்தானவர் ஒன்றா இருந்தவர் என்று ஓட கபருக்குள்ள நாங்க வாரம் இல்ல. அதுதானே உண்மை. எல்லாரும் மன்னர் பிரி வைத்துருவாங்க. உலகத்துல செஞ்ச இஹ்லாசான அமலும் நாங்க அவங்களுக்கு என்ன குர்ஆன் ஓதி இருக்கிற செஞ்சு ஸலவாத் ஓதி ஹதியா கொடுத்து அந்த துஆ கேக்குறேன், அதுவும் வந்து சேரும். அதுக்கு முன்னால வமா துகத்திமு லி அன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். நீங்க உலகத்துல ஹயாத்தோடிக்கத்தில் என்னென்ன அமல்கள் செஞ்சீங்களோ அதைத்தான் நீங்க பெற்றுக் கொள்வீங்க என்று அல்லாஹ் ரெண்டு இடத்துல சொல்ற. பக்ராலையும் சொல்ற, முஸம்மிலையும் அல்லாஹ் கடைசியா சொல்ற. ஆனால செய்கிற அமல் இஹ்லாஸ் ஆயிக்கோணும், தூய்மையாயிக்கோணும். ஆக பெரியது மனிதனோட இரக்கத்தன்மையோட, நல்ல குணத்தோட, மன்னிப்பு கேட்கிற குணத்தோடு இருக்கணும். நாளைக்கு கியாமத்தால எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், மீசான பாடமாக்குறது தக்குவாவும் நல்ல குணமும் உண்மைதான். அதுதான் ஹதீஸ். நாளை மீசான வலது பக்கத்தை கணக்கமாக்குறது, பாரமாக்குறது, சுவர்க்கத்துக்கு போற லேசான அமல் தக்குவா ஈக்கோணும், அல்லாஹ்வை பயம் ஈக்கோணும், நல்ல குணம் ஈக்கோணும்.
அப்ப மருஹூம் முபாரக் மாஸ்டர் சொன்னவரு எங்க எல்லாம் ஹத்தாத்திரோ அங்கெல்லாம் அவரு 5 வக்துக்கு பள்ளி போவாரு, மனைவி மக்களோட சரியான இறக்கம், எல்லாரோடைய மஹப்பத். அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? மகன் மௌலவி, நான் தெரியுமே சொல்லல, மனுஜோட ஹல்புலையும் இல்ல, மான கூப்பிட்டாரு, அது பேர் முகம்மது மௌலவி. இங்க வா, நீ மௌலவி முகம்மது அவர் ராபு சொல்லுவ. ஆனா நான் மௌத்தான நீல ஒழிக்கிய ஒரு செய்திதான் தெரியும். எப்படி சட்டம் எந்த தெரியுமா? சட்டம் எந்த தெரியுமா? ரூல்ஸ் எந்த தெரியுமா? நெருங்கின குடும்பத்தை சேர்ந்தவர் ஒழிக்கும். அதான் முறை. அது சும்மா வந்து தக்பீர் கட்டி எல்லாம் விளப்பம் தெரிஞ்சுக்கும். எல்லாருக்கும் தெரியும் மௌத்தானா மகன் தெரிவிக்கணும், மகன் மௌத்தான வாப்பா தெரிவிக்கணும். ஆனா தக்பீருக்கு நீயத்தும் தெரிஞ்சவங்க இல்ல, துவாவோ தெரிஞ்சவங்க வந்து நிக்கிய. நாடு தக்பீர் இவங்க தக்பீர் கட்டிட்டு போற, நீயத்தை வைக்கணும், தக்பீர் கட்டணும், சூரத்தில் பாத்தியா பிழை இல்லாம ஓதணும், 2ஆம் தக்பீர்ல கண்மன்னாஜி மீது சலவாத்து சொல்லணும், 3ஆம் தக்பீர்ல இன்னும் இந்த குழந்தை புள்ள மாதிரி அவருக்கு போற வயசுமாயிட்டு இன்னும் மாமலமாய் எத்தந்தாய் அல்லா மஃபில்லா வரஹமு அல்லா மஃபில்லா வரஹமு அல்லா இதேதான் எனக்கு எனக்கு ஆத்தம் திரும்பி திரும்பி ஓது. அதுதானே ஓதணும். அதுக்கு பின்னால முக்கியமான துவாவே வருது ஹபீப் அல்லா மஃபில்லா வரஹமு வஆபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரி நுஸுலஹு வவஸிஅ முத்கலஹு வக்ஸிலுஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியது மினத் தனஸ் வஅப்தில் ஹுதாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லி. இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இதெல்லாம் ஓதணும். அல்லாஹ் ரஹ்மத்து செய், பரக்கத்து செய், கபரை விஷாலமாக்கு, கபரை வெளிச்சமாக்கு, மலக்குமார்களை கொண்டு குளிப்பாட்டி நரகத்தின் படுகொலியாக்கிறாரே, கபரை நெருக்கிறாரே. முக்கியமான துவாவே அல்லாஹ் மஃபில்லா வரஹமுக்கு பொருள் அபி வருது. இதெல்லாம் பாடமாய் கொண்ட தக்பீர் கட்ட வந்தீங்க வாப்பட மையத்துக்கு, அப்பட மையத்துக்கு, பொஞ்சாதி மையத்துக்கு. வாப்ப மௌத்தான மகன் வரைக்கணும், மகன் மௌத்தான வாப்ப வரைக்கணும், பொஞ்சா மௌத்தான மாப்பிள வரைக்கணும். சட்டம் தெரியும், ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியா. நீங்க தொழிக்கிறத விட பள்ளி ஹசரத்தானு கொடுத்து நீங்க பின்னிக்கும் தொடுங்க. அதுதான் முறை, அதுதான் முறை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இந்த அளவுக்கு நாங்க ஈக்குவோம். அப்ப இங்கவா ஏன மையத்தை வெளியே ஒரு செய்யுதா, நீ வெளிக்கப்படாது. அவர் எங்க தெரியுமா மௌத்தான? அவர் உண்மையினே பேன் செலவாத்தோடிக்கியவர், இபாதத்தோடிக்கியவர், பிள்ளைகளே மார்க்கப்படி வளர்க்கியவர், சுன்னத் வல் ஜமாத் குடும்பம். அவர் வாழ்க்கையிலே பிளைட்ல வைத்து இல்லை. இதுதான் போறார் என்று எல்லாருக்கும் பயணம் சொல்லி கொண்டு இந்த 8-10 வருஷமா போது போல. இதான் பெஸ்டரக போனது உம்ராவுக்கு. மக்கால போய் திறங்கி அங்க 8 நாள் நிந்தி, அப்புறம் மதீனா வந்து அங்க 3 நாள் நிந்தி, 4க்கு பிளைட் மதீனால இருந்து. நல்லா இந்த மனுஷன் 4க்கு பிளைட் பொஞ்சாதி ஒரு வைத்திக்கு அசருக்கு மவுத்து, மதீனால மவுத்தான ஜன்னத்துல் பக்கீல் அடங்கப்பட்டிருக்கிறாரு. பாத்தீங்களா? அவன் நினைச்சாரு நான் மதீனால மவுத்தாகுது. மதீனால மவுத்தாருது எல்லாரும் கிடைக்கியது. அது உண்மையான முஹிப்புக்கு கிடைக்கியது, துவாவோட ஈக்கியவனுக்கு கிடைக்கியது. இந்த நடிக்கியவருக்கு கிடைக்கியல்ல, அது நானா ஆயிக்கிறது, நீங்களா ஆயிக்கிறது. சுன்னத்து வல் ஜமாத் நடிக்கிய அவரு நடிப்பு கிடவு இல்ல. கல்புல சரியான இஹ்லாஸ் ஈக்கோணும், தீமை ஈக்கோணும், நல்லவரா ஈக்கோணும். பாத்தீங்களா? அல்லாஹ் கொடுத்த வாக்கியம் எங்கனிக்கு இப்ப கண்மணி நாயகத்துடைய மனைமார்கள் ஈக்கியாங்க, 10,000 தாண்டின சஹாபாக்கள் ஈக்கியாங்க. இமாமுல் மதீனா அல்லாஹு அக்பர் மாலிக்குமா ஒரு இடம் போகாம மதீனா பள்ளி வாசல்ல ஹதீது பாடம் நடத்தி ரமலான் வந்தா ஹதீது பாடம் இங்க வாங்க மாணவர்களே, இது குர்ஆனின் மாதம், குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு இடம் போகல. மாலிக்குமா பத்தி அடிக்கடி சொல்லிப்பாங்க உலமாக்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதீனால செருப்பு போடல, மதீனத்து மண்ல துப்பல்ல, துப்பல்ல ஸ்லீப்பர் போடல. கண்மணி நாயகத்தை சங்கியான கால் பாதம் பட்டது நான் துப்புறா. நாங்க சுண்ணத்து புள்ளிகள் தானே, நாங்க ஹஜ்ஜி போனதானே, நீங்க உம்ரா போனதானே, நீங்க துப்பல்லையா மதீனால? நீங்க ஸ்லிப்பர் இல்லாம என்னங்க அடிக்க வெயில பாருங்க. இப்பே சூடா கால வைக்கல 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இதான் நேசம், இதான் மஹப்பத். செருப்பு இல்லாம மதீனா பவுண்டரிக்குள்ள நடக்கல, மதீனத்து மண்ணுல துப்பல்ல என்றா என்ன கண்ணியம்? கண்ணியம் சரியா ஈக்கோணும், டிசிப்ளின் ஈக்கோணும். அப்பதான் இல்மே வார டிசிப்ளின் பிழை விட்ட அங்க இல்மு புரோஷனமாகாது, இல்மு நாபியாவாகாது. இல்மு நாபியா பிரயோஜனமான கல்வி வேணும்டா வாப்பாவா மதிக்க தெரிஞ்சுக்கணும், உண்மைவா மதிக்க தெரிஞ்சுக்கணும். படிச்சு தந்தவங்க மூத்தவங்க வயசாளிகள் உலகாக்கள் அவர்களுடைய ரெஸ்பெக்ட கொடுக்க தெரிஞ்சுக்கணும். நீ ரெஸ்பெக்டே தெரியா, டிசிப்ளினே தெரியா, நாக்கு நுடியில சட்டம் ஈக்குது, படிச்சிருக்காரு, பிரச்சனை இல்ல. அவர் டாக்டர் ஆயிக்காரு, இன்ஜினியர் டாக்டர் ஆயிக்காரு, ஆலிம் ஆயிக்காரு, முஃப்தி ஆயிக்காரு, எந்த பிரச்சனையும் இல்ல.
அத்தமோட வார ஈமிக்கு அதுதான் பிரயோஜனம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சுபஹுக்கு பின்னாலே மக்ரிபுக்கு பின்னால ஓது துஆ ஒன்று, அல்லாஹ் மின்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, ரப்பே ரஹ்மானே பிரயோஜனமான ஈமத்தா, பிரயோஜனம் இல்லாத ஈமொண்டி, அல்லாஹ் மின்னி அஊதுபிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் அளிக்காத ஈம மட்டும் தந்துட அழிந்து பாதுகாப்பு தேடுகிறேன். பிரயோஜனமான இல்ம எப்ப, பிரயோஜனம் இல்லாத இல்ம எப்ப, டிசிப்ளினோட ஒழுக்கத்தோட மார்க்கத்தோட வார இல்மிக்கு அது பிரயோஜனமான கல்வி, அது அவருக்கும் பரோசனம், அவரால் மக்களும் பரோசனம் அறியுது. அத்தே தெரியா, ஒஸ்தாவோட எப்படி பேசணும் தெரியா, வாப்பக்கு ரெஸ்பெக்ட் தெரியா. இந்த சில புள்ளை லீக்குது, இவர் நீக்கினா திருச்சி கொள்ளணும், பிள்ளைய தொப்பிய போட்டா சரியா போட்டுக்கோங்க. வாப்பா மும்மா புள்ளை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு செலவழிச்சு இப்ப அவர் டை அடிக்கிய, இப்ப BMW போற, இப்ப அவர் போட்டிய பெல்ட்டிக்கு 12,000, அவரோட ஷூக்கு 25,000, அவரோட கோட்டிக்கு 75,000, எல்லாம் பார்த்தா 1 கோடி மேல. இப்ப அவரு வாப்பவாத லெவல், இப்ப வாப்பக்குரிய ரெஸ்பெக்ட் தெரியா, இப்ப அவரு பெரிய ஆளாயிட்டே. சிலவங்க இக்காங்க, இப்ப வாப்ப வயசு போய் இப்ப 60-70 வயசு வீட்டோட அவர் இப்ப ஜெப்போனி செய்தி இல்ல, மகான்தாரே தான். உம்மா வயசு போயிட்டு பாவம், பாபா சொல்ற கொஞ்சம் அவனுக்கிட்ட செல்லுங்களை என்று உம்மா கிட்ட சொல்லு, இங்க வாங்கோ அவனோட மட்டும் எனக்கு பேசலாம். யார் சொல்லுது, யார் சொல்லுது? அப்படி உண்மை சொல்ற, யாருக்கு சொல்ற? தான் பெற்று வளர்த்து ஆளாகி ரேசான ஒரு காய்ச்சல் வந்தாலும் அந்த பொங்கலை தூக்கம் இல்லை. அவர் தானே உங்களை வளர்த்த. நான் ராவேல 6 மாசம் சூவேஞ்சிக்கு அந்த பொம்புல அந்த தாய் எங்கட டெம்பஸ மாத்தாம அவமதிக்க இல்ல. பாத்தீங்களா எந்த அளவுக்கு எங்களை வளர்த்த, எந்த அளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பெக்ட் தந்த. இப்ப அவ வயசுக்கு போயிட்டு இவர் மனுஷன் ஆகி இவர் படிச்சு இப்ப தையல வெட்டியே. ஆனால உண்மை சொல்ற, எனக்கண்டா அவனோட மட்டும் பேச சொல்லவான், அவன் முகத்துல வாயுத முடிஞ்சே. அப்ப முடிஞ்சு நீங்க எப்படி சோர்க்கணும் போற, சோர்க்கம் போறா அனுஷ்குரி வரிவாரிதை. அல்லாஹ் சொன்ன எனக்கு அல்லாஹ்க்கு சுக்குர் பண்ணி, அல்லாஹ்வோட சேர்த்த உம்மா வாப்பா, உம்மா வாப்பா நீ ரெஸ்பெக்ட் பண்ணி சுக்குர் பண்ணி, அப்பதான் அங்கே சுவர்க்கம். ரமலான்ல புரிதோட வழியில நிக்கிய சுவர்க்கத்தை தேட. ரமலான்ல எல்லாம் அந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் பிளைட் போகுது இல்லையா, ஒரு சைடால போகுதாம். ஸ்ரீலங்கா கட்நாயக்கால போனா ஒமான் தைக்கு போறீமா, ஒமான் தைக்கு போறாரு உம்பாக்கு. கண்மன் நாயத்தை ஹஜ்ஜி செஞ்சு நன்மை கட்டாயம் போத்தான் ஒன்று பறக்காது. ஆனா இங்க உம்மா கவலை ஓடிக்கு நோவோடிக்கு, ஏண்டா ஒமான் போய் தும்பாக்கு போன நீ வீட்டுக்குள்ளிய சுவர்க்கத்தை தேடி, நீ உம்மா கொண்டு நிக்கிறா உனக்கு என்ன ஒன்றாவன். 30 நோம்பு, இஃப்தார், சஹரி எல்லாம் 0ல மைனஸ். உம்மவ வாப்பவ ரெஸ்பெக்ட் பண்ணி பிடிக்கிற இபாதத் கொஞ்சமா இருந்தாலும் போதும் வாப்பா சுவர்க்கம் பேத்திரேலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கல்ல சுவர்க்கம் பார்த்தாங்க. சுவர்க்கத்துல பார்த்துட்டு எத்தனையோ செய்திகள் ஒரு விஷயம். ஹாரிஸ் நோமார் ரலியல்லாஹு இக்கியாங்க, எல்லாரும் இக்கியாங்க, சஹாபாக்கள் இக்கியாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா? பாங்க சொல்ல போது அதோட பயம் முடிஞ்சு 7 நிமிஷத்துல பாங்கு சும்மா கேட்டுட்டு போவான பிள்ளைய திருப்பி கொள்ளணும், அப்பதான் நல்ல மௌத்து வரும். சும்மா கேட்டு கேட்காத பயாது எல்லாம் தெரிஞ்சது செல்ல முதாக்கரா, இது மறந்தத்தை ஞாபகப்படுத்து. இப்ப நான் சொன்ன ஒன்றும் ஒருத்தருக்கும் தெரியா என்றா நீங்க உலகத்தில் இல்லாத எல்லாம் தெரியும், மறந்து பொதுவாக்குத்தனம் அதை இல்லாம கொள்ளும். நாங்க அவங்க இவங்க அல்ல, நாங்க சுன்னத்து வல் ஜமாத் பிள்ளைகள், தரீகத்து பிள்ளைகள், குர்ஆன் ஹதீஸ்ல சொன்ன மாதிரி இஜ்மாக்கியாக்க சொன்ன மாதிரி 100க்கு 100 சரியாயிக்கிறவங்க. சரியாயிக்கிய நாட்களே இல்ல செயலிக்கும். ஹாரிஸ் இப்னு நுமார் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட குர்ஆன் ஒரு சத்தம் சுவர்க்கத்தை கேட்டு நீங்க என்ன செஞ்சு அமலன்னு கேட்டாங்க. இதேவில மன்னிச்சுக்கோங்க, நீங்க விளங்கமாய் நான் பேசியா. ஹாரிஸ் இப்னு நுமார் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொன்ன, நீங்க குர்ஆன் ஓதி சத்தம் என்ன காதுக்கு கேட்ட இந்த துன்யால என்ன அமல் செய்யற? அவன் சொன்ன, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிசாக செல்றதுக்கண்டா இல்ல, ஏந்த உம்மா வயசு போயிட்டு அவன் கொஞ்சம் நடக்க செல்ல கால் நோவாரு, உம்மாவை நான் இருப்பட்டி அவட காலை மசாஜ் பண்ணி விடு. உம்மாக்கு நான் மட்டும்தான் புள்ள, அவட தலையெல்லாம் கொண்டெல்லாம் பரட்ட தலையாகு, கொண்டெல்லாம் காஞ்சி போற, அவளுக்கு என்ன பூசி தலையை மசாஜ் பண்ணிவிடு.
அதுதான் நீ குர்ஆன் ஓது சத்தம் என்ன சுவர்க்கத்தை ஏற்றுனா முழுங்க வந்து குர்ஆன் ஓதி நீ கல்லதான் வரான்ல அதுக்காக குர்ஆன் ஓத வானம்னு சொல்லல குர்ஆன் தான் எங்கட ஹுதல் நின்னா சுவர்க்கத்துக்கு போற கைட் வாங்க ஒரு உம்ரா குட்டியும் போறண்டி ஜித்தால இறங்கி ஆள் மாறி இந்த மாதிரி யோசனை பண்ணி பார்க்க கைடு இல்ல அது கைடு போகணும் அப்பதான் அவன் சரியா உம்ரா செய்வான் இல்லாட்டி சபா மரம் 14 ரூபா ஓடுவான் விலை பண்ணி நம்ம ஓட்டு வாங்கிக்காம ஏதா 14 இல்ல சபாலி இந்த மருவா மத சபா உண்டு 5 அதை 14 ஓடிக்காது இல்ல அப்பா சபாலி இந்த மருவா கொண்டு மருவா சபா கொண்டு அப்ப 7 முடிஞ்சு கைடு இல்லையே குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் சுவர்க்கத்துக்கு காட்டுற கைடு அது விளையாட்டல்ல இந்த குர்ஆன் உம்மா அப்பா ரெஸ்பெக்ட் பண்ணன்னு சொல்லி எங்க சுவர்க்கத்தை தேடி வீட்டுக்குள்ளுக்கு எல்லாருக்கும் சுவர்க்கம் வீட்டுக்குள்ளுக்கு எனக்கு அவளுக்கு எல்லாம் சுவர்க்கம் ஆனாலதான் இப்ப புஞ்சாதிக்கு பட்டிகாராவது இல்ல எல்லாரும் டக்குன்னு சுப்பாயிட்டாங்க புஞ்சாதிக்கு ஒருத்தர் பட்டிவாங்க இல்ல எல்லாரும் மாஷா அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கவனமா இருக்கீங்கோ உங்களோட புள்ளைகிட்டே பட வேண்டி வரும் துன்யா அப்படித்தான் உம்மா அப்பா ரெஸ்பெக்ட் பண்ணா துன்யாவே அவங்களுக்கு சுவர்க்கம் உம்மா அப்பா ரெஸ்பெக்ட் பண்ற உண்மை சொன்னேன் அவரோட மட்டும் எனக்கு வேசையதா அவன் மொத்த வாயிருந்தா அவட பிள்ளைகிட்ட நீங்க பாத்து துன்யாவே நடக்கும் நாங்க இத அல்லாஹ் குறிப்பே நம்ம நினைச்சுக்கோங்க குர்ஆன் ஹதீஸை வாசிச்சு பார்த்த அத பிராக்டிகல்ல நடக்கிறதே நான் கண்ட அல்லாஹ் பாதுகாப்பான ஏசி இல்ல இவங்களுக்கு எல்லாம் மதீனால மௌத்து கிடைக்கும் இல்ல ஜாலியாயிக்கும் மதீனால வார ஒரிஜினல் ஆக்கள் வார மதீனாவுக்கு அங்க மௌத்து இல்ல நீங்க வைத்துட்டு வரோம் ஆனால ஸ்ரீதேவிகளே மௌத்து சொல்லி வாரல்ல திடீரென்று வார அடிக்கடி பயான்ல சொல்றது கேன்சர் நோயாளி அல்லா நீக்கியாரு ஒரு மருந்துமே யூஸ் பண்ணாத ராவு படுத்து எழுந்தெலும்பல்ல எவ்வளவு மையத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க நீங்க எல்லாம் கலந்து கொண்டீங்க அவரு இங்கிலீஷ் மருந்தே யூஸ் பண்ணல அல்லாஹ் அவரு நோயே வந்து இல்ல ஆனா ராவு படுத்த மஞ்சள் எலும்பல்ல மௌத்து கேன்சர் நோயாளி நிற்கிறாரு ஹார்ட் பேஷண்ட் நிற்கிறாரு பாத்தீங்களா இன்னல் மௌத்த ஃபஜ்ஜியத்துல் மௌத் திடீரென்று வரும் ரெடியாயிக்கும் ஆனால அல்லாஹ் எங்களை உங்களுடைய ஹயாத்தை நீதமாக்கி அடுத்த ரமலான்லயும் அல்லாஹ் சந்தோஷம் அடையும் பாக்கியத்தை தந்து வைப்பானாக இது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நம்முடைய மஜ்லிஸ் இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சவங்க இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தவங்க கண்மணி நாயகத்துக்காக அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்க இப்ப வாள் யுத்தம் ஒன்றும் இல்ல எங்கட கல்போட யுத்தம் ஈகி அதுதான் கல்புல் ஜிஹாத் அந்த ஜிஹாத் ஈகோம் 4:50க்கு சுபஹாங்கன்னா குறைஞ்சது 4:30 சரி எழுப்பி தஹஜ்ஜத் தொழும் இல்ல இந்த டைமிங் தானே 6:10 தானே கலான்னா அப்ப இனி அவரு விருப்பம் இல்ல கல்போட ஜிஹாதி செய்ய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா வாளோட யுத்தம் செஞ்ச நாங்க கல்போட யுத்தம் செய்யும் யுத்தம் இங்க இருக்குது இங்க இவர் எல்லாம் வானமண்டுவா நாங்க அதையும் செய்யும் நல்லதெல்லாம் பிற்போடு நீ போகாதே அவர் வரைக்கும் மன்னிப்பு கேட்க நீ எப்படி போற எங்க கூட்டாளர்கள் அல்ல இங்க அவர் சொன்ன ஆனா அவர் நிக்கிறாரு மௌத்தான நிவைங்க நாங்களாக போவோம் ஒன்றை மட்டும் நான் சொல்லிட்டு முடிய மன்னிச்சுங்க ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிய அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56 வயசு மதீனா நிக்கிறாங்க லோஹருடைய நேரம் பைஹக்கில வர ஹதீதா ரபியா ரலியல்லாஹு தஆலா சஹாபி அது 19 வயசு பாத்தீங்க எவ்வளவு வயசு தூரம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56 இவருக்கு எத்தனை 19 மதீனால லோஹர் டைம்ல இவர் லோஹர் தெரிஞ்சுட்டு போறார் ரபியா என்று சொல்றவர் ரலியல்லாஹு தஆலா போச்சல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மிருவத்துது இவர் நடந்து வரச்சல மிருவ அந்த மிருவத்தை விதமிக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சில டைம் மிருவத்தை விதத்தில் அவரே தெரியாம இருந்து நொந்தெலுமினாங்க அந்த எலும்பின உடனே ரபியாட முதுகுல என்ன ரபியா பார்த்தல்லையா போகணும் சும்மா அப்படி பார்த்தல்லையா போகணும் நேர்ல கட்டினாங்க கோவப்படம் இல்ல அந்த கோவத்தை முகத்துல காட்டம் இல்ல கையில காட்டம் இல்ல பார்த்தல்லையா போகணும் நேர்ல கட்டி விட்டு கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் அப்படி எங்களுக்கு திருப்பி பாப்போமே உங்களுக்கு திருப்பி பாருங்களே நீங்க வள்ளி இன்னும் நிக்க டிகிரி செஞ்சு கொண்டு ஒத்தம் போன உங்களோட ஹால மிரிச்ச எப்படி நீக்குமே அண்ணா பொட்டரியில வச்சுக்கோவா இவர் தானே போகணும் நான் சும்மா ஒன்றதான் சொன்னேன் அது எத்தனாயிரம் சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சுப்பாரு அந்த டைமுக்கு அது வாராது அந்த டைமுக்கு வாரு பள்ளி என்று விளங்காது இன்ப ரெண்டு விளங்காது அல்லாடு ஊடு விளங்காது
ஒன்றும் விளங்காது, எல்லாம் பேசி முடிஞ்சதை போற அண்ணன் கோபம் தனியாவ ஒரு பொறுமை அப்ப இல்ல. பொறுமைன்னு சொன்னா அப்ப நமக்கு இன்சிடென்ட்ல வரும், அதான் பொறுமை, அதான் பொறுமை. பாத்தங்க சொல்லல, ஒன்றும் பேசல, சிரிஞ்சு வந்து வைத்துட்டாங்க. அவரும் வீட்டு வைக்கிறாரு. லோஹர் அசர் ஆகுது, அசர் மகரிபாது, இஷாவாது, எல்லாரும் மூட்டுல இஷாவாயிட்டு எல்லாரும் மூட்டுல வைக்கிறாங்க. நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க விட்டு வாராங்க. ரபியா ரதியை விட்டு வாராங்க. வந்து சலான் சொன்னாங்க. சலான் சொன்னா இவர் தான் திறந்தாரு. ரபியா ரதியை திறந்து இவரு பெரிய யோசனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்களே, யார் சொல்ல வாங்க வாங்க விடுது, யார் சொல்ல நீங்க வராம யார் சரிக்கிட்ட சொல்ல நான் வந்திருப்பேனே பாக்குற பேணி பீக்குற ஆபி. ஆனால குடும்ப உறவு மிக முக்கியமானது. உம்மா அப்பா ரெஸ்பெக்ட் பண்ணது, அதோட எங்களுடைய இபாதத்தை மூத்தவங்களை கண்ணியப்படுத்துறது. இந்த மாதிரி இருந்து ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அந்த வாலா யுத்தம் செஞ்சு இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க. எங்களுக்கு இப்ப வால் யுத்தம் இல்ல, நஸ்ஸோட ஜிஹாதி. அவன் வானமண்டா மார்க்கத்து ஆப்போசிட்டா தான் நீக்கும். இல்ல புறவு போங்களே, புறவு செய்யுங்களே. ஒரு புறவு சுன்னத்து தக்பீர் கட்ட பார்த்த எந்த ஒரு வேலையை சொல்லி போன அந்த மனுஷன், இந்த நப்சு எந்த ஒரு வேலையை சொல்லி போன ஒருத்தரும் மூப்பனல்ல இங்க ஹலப்பின. அது தொழுந்து வைத்திருந்தா விஷயமும் ஹைரா லேசா நடந்திருக்கும். இது ஓதினத்தால விஷயமும் லேட். துன்யா அப்படித்தான் இன்னைக்கு. துன்யா இல்ல வேலையை தந்து வந்து எங்களை சுவர்க்கத்திலிருந்து பின்னு காக்கு. ஆனால நான் இதுக்கு மேலான பேச விரும்பல. வல்ல நாயன் எங்கட உங்களோட பிள்ளைகளை திருத்தி நல்லவனாக வாழ செய்வானாக. எல்லார ஹயாத்தையும் அல்லாஹ் ஈமான் சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு பாக்கியாக்கி வைப்பானாக. ஹஜ்ஜுடைய உண்டாத பாக்கியங்களை தந்து வைப்பானாக. கண்குளிர காபாவை காட்டுவானாக. மதீனத்து மண்ணில் வாழ்றக்கூடிய பாக்கிய தந்து வைப்பானா. மதீனால ரப்பே ரஹ்மானே மௌத்த தந்து வைப்பாயாக. ஜன்னத்துல் பக்கீல் எங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்குவாயாக. அங்கே அந்த கண்ணியமான அஹ்ல் பைத்துகளோட சஹாபாக்களோட தாபியங்கள் தபா தாபியங்களோட அவங்களோட இருக்கின்ற பாக்கியத்தை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் வரையில் அந்த பாக்கியத்தை தந்து வைப்பாயாக. எங்க உம்மா அப்பா கொடுப்பாயாக, மனைவி மக்களுக்கு கொடுப்பானாக, உண்மையான முஹிப்பீகளுக்கு கொடுப்பானாக. ரப்பே ரஹ்மான ஈமான நீ பாதுகாப்பாயா, பாவத்துல விருப்ப தருவாயாக, அமளி மாதத்துல ஆசையை தருவானா, இவ்வளவு காலம் கேட்ட துவாக்களை கபூல் செய்வானாக. உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து முழு உலகமே சுபீச்சமா நிம்மதியாக வாழ நீ பரக்கத்து செய்வாயா. பொருளாதாரங்களை விலைகள் எல்லாம் குறைத்து மக்களுக்கு இறைப்படுத்துவாயாக. பொறுமையோடு விட்டு கொடுத்து அன்பாக இரக்கமா வாழக்கூடிய நல்ல குணத்தை ரப்பே ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் நீ நசீபாக்கிடுவாயா. யார் யாரெல்லாம் இந்த சங்கையான மஜ்லிஸுக்கு என்னென்ன ஹாஜத்துகளோட வந்தாங்களோ, என்னென்ன பிரச்சனைகளை சுமந்து வந்தாங்களோ, எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி எல்லா ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி இங்கிருந்து போகும் பொழுது சந்தோஷமாக போகக்கூடிய நல்ல வெறும் பாக்கியத்தை தந்து வைப்பானாக. இந்த கண்ணியமான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இந்த கண்ணியமான மஜ்லிஸுக்கு சொத்தால் செல்வத்தால் பணத்தால் உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரப்பே ரஹ்மானி உஹது மலையை போன நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக. அடுத்த ஆண்டு இதைவிட நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் இந்த துவா, இதுக்கு முன்னால் கேட்ட துவா, இதுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் கேட்க உள்ள துவா, அத்தனை துவாக்களையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து லோருடைய ஈமான் ஜமாத் நடைபெறும். அதுக்கு பின்னால் நிகழ்ச்சியில் திரும்பவும் ஆரம்பிக்கப்படும். அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்வானா. ஒழு உள்ளவங்க மாஷால சுண்ண தொழுந்துவாங்க, அதோட இக்காம சொல்லப்படும். இல்லாதவங்க அவசரமா உள்வெடுத்து வாங்க, லேட்டாவான பேசுவ நிக்கவான அவசரமா இந்த லோருடைய விஷயத்தை. سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله اكبر الله اكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله.
أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم رب هذه الدعوة